காங்கயம் பியூர் காங்கயம் நண்பர்களே. இதெல்லாம் வந்து மதுரை சைடு அந்த சைடில் தான் வரும். நம்ம வேலூர் சைடு அவ்வளோ வர்றதில்ல. இப்போ பார்த்தாக்கா வந்திருக்கு பாருங்கள். சிந்து கிராஸுங்க. சூப்பர்ண்ணா. ஆனால் இது எத்தனை பல்லுண்ணா இருக்குது? இது 4 பல்லு வரும்ண்ணா. 4 பல்லு இருக்குங்க. சூப்பர்ண்ணா. ஆனால் இப்போ எத்தனை லிட்டர்ண்ணா பால் கறக்க வாங்கிட்டு போனால்? ஆனால் 2 வேலையும் சேர்த்து இப்போதைக்கு தலைச்சீத்து தான். தலைச்சீத்து கறந்த பேர் தான் தெரியும். அதோட நிலை வரும். ஒரு 13 லிட்டர் வரும். கம்பல்சரி 13 லிட்டர் கிட்டே வருங்க. வாங்குறவங்க தான். வாங்குறதுக்கோசரம் வாங்கி மாட்டை. இது கிராஸ்ண்ணா. கிரில் கிராஸு. கிருனே வச்சுக்கோ. கிரு தான். சரி. ஆனால் பல்லில் எத்தனை பல்லுலாம் இருக்கும்? 2 வரும். 2 பல்லில் இருக்குது. சூப்பர்ண்ணா. இப்போ சனியாக இருக்குங்களா? சரிங்கண்ணா. ஆனால் எவ்வளோண்ணா சொல்லிட்டுருக்கீங்க? ஆ 45 சொல்லிட்டுருக்கீங்க. அது இது நாட்டு மாடு தானே? இது நாட்டு மாடு தான். மிஞ்சி போனால் எவ்வளோண்ணா பல் வச்சுருக்கோம்? அது 6 பல்லு இருக்கும். சரி சரி. ஆனால் இது வாங்கினாக்கா எவ்வளோண்ணா வாங்கலாம்? அண்ணா வணக்கண்ணா. அண்ணா நம்ம எந்த ஊர்லேருந்து வரீங்க? வேலூர்லேருந்து வரீங்க. ஆனால் நீங்கள் வியாபாரி சம்சாரேண்ணா? வியாபாரி. ஆனால் நீங்கள் எத்தனை ஜாதண்ணா மாடு எடுத்துன்னு வந்திருக்கீங்க? 2 ஜாதை எடுத்துன்னு வந்திருக்கீங்க. 1 வித்துருச்சு 1 இருக்குங்களா? சரிண்ணா. ஆனால் இது எப்படின்னா சொல்லிட்டு இருங்க ஜாதை? 1:30 சொல்லிட்டுருங்க. இப்போ மனசுக்கு அனுசரித்து வந்தால் எப்படின்னா தரலாம்? 1:10 வந்தால் கூட கொடுத்துடலாம். சரிண்ணா. ஆனால் பல் எத்தனை நாள் இருக்குது? சரியா போச்சு. ஆனால் இப்போ எடுத்துகிட்டு போனால் எத்தனை வருஷம் நான் பயன்படுத்தலாம்? 10 வருஷம் பயன்படுத்தலாம். நல்லா தொழிலுக்கெல்லாம் பழக்கண மாடு தானேண்ணா? புது மாடு. இதுக்கு மேலே பழக்கலாம். ஆனால் இந்த மாதிரி நல்லா ஜெய்ஜாண்டிங்க நம்ம ஜதை சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி நம்ம நண்பர்கள் தேவைப்பட்டால் பிடிச்சி தருவீங்களாண்ணா? ஆனால் உங்கள் ஃபோன் நம்பர் இருந்தால் சொல்லிவிடுங்கண்ணா. அண்ணா உங்கள் பேருண்ணா? ராமூர்த்தி. சரிண்ணா. ஆனால் இப்போ நண்பர்கள் தேவைப்பட்டால் கண்டிப்பாக உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. நல்லதாக பிடிச்சி கொடுங்கண்ணா. ரொம்ப ரொம்ப நன்றிண்ணா. போயிட்டு வரேங்க.
அண்ணா வணக்கண்ணா. அண்ணா நம்ம எந்த ஊர்லேருந்துண்ணா வரீங்க? வேலூர்லேருந்து வரீங்க. அண்ணா நீங்கள் வியாபாரே சம்சாரிண்ணா? சம்சாரி. அண்ணா இன்றைக்கி எத்தனை மாடை பிடிச்சி வந்தீங்க சந்தைக்கு? ஒரு மாடு தான் வந்துருக்குது. அண்ணா இது எத்தனை பல்லுண்ணா இருக்குது? 6 பல்லு. எவ்வளோண்ணா சொல்லிட்டு இருக்கீங்க? 46 சொல்லிட்டு இருக்காங்க. எவ்வளோ வந்தால் மனுஷுக்கு அனுசரித்து தரலாம்ண்ணா? ஒரு 6 ரூபா முன்ன போய் 40 வந்தால் கூட கொடுத்துடலாம். சரி சரிண்ணா. ஆனால் இதுனா ரேஸுக்கு போகிறதாண்ணா? வண்டி ஓட்டுற மாதிரி தான். ஆனால் பார்க்குறது ரேஸ் மாடு மாதிரி தான் இருக்குது. சூப்பராக இருக்குதுண்ணா. ஆனால் இப்போது இந்த மாதிரி வேறு கன்று எதனா வேணும்னா நீங்கள் தருவீங்களாண்ணா? வரும் உங்ககிட்ட. சரி. ஆனால் உங்கள் ஃபோன் நம்பர் இருக்குதுங்களா? ம் அப்படியே சொல்லுங்கண்ணா. ஃபோன் நம்பர் சொல்லுங்கண்ணா. சரி. அண்ணங்கிட்ட தானே இருக்குது. அண்ணா வாங்கண்ணா. உங்கள் நம்பர் தான் சொல்லுங்கள். சரிங்க சரிங்க. தேங்க்ஸுங்க. அண்ணா அப்படியே சொல்லுங்கண்ணா. 95 66 ம் 56 ம் 48 54. 54. பேருங்க? பிரபா. இப்போ இந்த மாதிரி நல்லா சூப்பராக மாடு எதனா தேவைப்பட்டால் நண்பர்கள் கேட்டால் நல்லா பிடிச்சி தருவீங்க. கான்டாக்ட் பண்ணால் உங்களை அருமையாக தான் பிடிச்சி தருவீங்க. வாரம் 10 மாடு வருதுங்க கம்பல்சரி. சரிங்க. 10 மாடு வருது. ஓகே ஓகே. மாடு இருக்கு. பொய் சந்தைக்கு இப்போ வேறு எந்தெந்த சந்தைக்கு நான் போகிறீங்க? தேப்பந்தல் பொய் சந்தை கம்பல்சரி நீங்கள் உங்களை பார்க்கலாம். சரிங்கண்ணா. ரொம்ப நன்றிண்ணா. தேவைப்பட்ட நண்பர்கள் கான்டாக்ட் பண்ணுவாங்கண்ணா. நல்லதாக பிடிச்சி கொடுங்க. ரொம்ப நன்றிண்ணா. வரேங்க. ஐயா வணக்கம் ஐயா. ஐயா எத்தனை ஐயா வந்தீங்க இன்னைக்கு சந்தைக்கு? எத்தனை ஜாதை ஐயா பிடிச்சிட்டு வந்தீங்க? 2 ஜாதை பிடிச்சிட்டு வந்து 1 வித்துருச்சு 1 இருக்குதுங்களா? சரி. எவ்வளோங்க ஐயா சொல்லிட்டு இருக்கீங்க? 1.30 சொல்லிட்டு இருக்கீங்க. மனசுக்கு அனுசரித்து வந்தால் எவ்வளோங்க ஐயா தரலாம்? 1 வந்தால் கூட கொடுத்துடலாம். ஓகே ஓகேங்க ஐயா. பல்லுங்க எத்தனைலாங்க ஐயா இருக்குது ஐயா? கடை பல்லில் இருக்குது. இப்போ எத்தனை வருஷங்க ஐயா பயன்படுத்தலாம்? 6-7 வருஷம் கேரண்டியாக இருக்கும். ஐயா இந்த மாதிரி மாடு உங்களுக்கிட்ட நம்ம நண்பர்கள் தேவைப்படுதுன்னு கேட்டால் பிடிச்சி தருவீங்களா? உங்களுக்கு ஃபோன் நம்பர் இருக்குதுங்களா ஐயா? இல்லை நேரில் வந்தால் பார்க்கலாமா? நேரில் வந்தால் பார்க்கலாம். உங்கள் பேருங்க ஐயா? பீமன். தேப்பந்தல் சந்தைக்கு வந்தால் பீமன் சொன்னால் உங்களை மீட் பண்ணலாம். சரிங்க ஐயா. ரொம்ப நன்றிங்க ஐயா. நம்ம நண்பர்கள் யாருன்னா உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணி கேட்டால் தேவைப்படுதுன்னு நல்லதாக பிடிச்சிக்கணுங்க. ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா. அண்ணா இந்த வாரம் எப்படி ஆகுது நிலவரம் நம்ம சந்தை? சூடாக இருக்குது. வியாபாரம்லாம் பரவாயில்ல நல்லா போயிட்டுருக்குங்களா? சரி சரி. நீங்கள் வியாபாரியா சம்சாரிண்ணா? சம்சாரி. பிடிக்க வந்தீங்களா இல்லை பார்க்குறதுக்கு நிலவரம் பிடிக்கிறது வந்தீங்க? செட் ஆச்சுங்களா? கொஞ்சம் ரேட்டு கொஞ்சம் சூடாக போயிட்டுருக்குது. சரி சரி. ரொம்ப நன்றிண்ணா. தேங்க்ஸ்ண்ணா. வரேன். ஹலோ அண்ணா வணக்கண்ணா. அண்ணா நம்ம எந்த ஊரில் தானே வரீங்க? அண்ணா நீங்கள் சம்சாரி வியாபாரிண்ணா? வியாபாரி. ஆனால் எவ்வளோண்ணா சொல்லிட்டு இருந்துச்சு அதை?
1 10 சொல்லிட்டுருங்க. மனசுக்கு அனுசரித்து வந்தால் எவ்வளோண்ணா தரலாம்? மனசுக்கு அனுசரித்து வந்தால் 1 5 வந்தால் கூட கொடுத்துடலாம். ஆனால் பல் எத்தனை இருக்குது? கடமுளைப்பில் இருக்குது. எத்தனை வருஷம் நான் பயன்படுத்திக்கலாம் தொழிலுக்கு? இன்னும் 4 5 வருஷம் பயன்படுத்தலாம். ஆனால் இந்த மாதிரி நல்லா தொழிலுக்கு பழகின மாடாக வேணும்னா யாரும் நண்பர்கள் கேட்டால் பிடிச்சி தருவீங்களா? அப்படியே உங்கள் ஃபோன் நம்பர் பேர் இருந்தால் சொல்லிவிடுங்க. உங்கள் பேருண்ணா? மூர்த்தி. சரிண்ணா. ஆனால் தேவைப்படுற நண்பர்கள் உங்களுக்கு ஃபோன் பண்ணுவாங்கண்ணா. நாளைதான் பிடிச்சி கொடுங்க. ரொம்ப நன்றிண்ணா. மொத்தம் எத்தனை ஜாதை வாங்கிட்டு எத்தனை வந்தீங்க இன்னைக்கு? ஒரு ஜாதை தான் வந்திருக்கு. சரிண்ணா, ரொம்ப நன்றிண்ணா. வேறு எந்த சந்தைக்குண்ணா போவீங்க? பொய்கைக்கு போவீங்க, தேப்பந்தல். ஓகே, ரொம்ப நன்றிங்க ஐயா. தேங்க்ஸ்ங்க. $20,000 20,000 சொல்கிறீங்க, 10,000 கேட்குறேன். உங்களுக்கு மனசுக்கு அனுசரித்து வந்தால் எவ்வளோ வந்தால் தருவீங்க? 17 ரூபா தான் கொடுத்துடலாம். சரிண்ணா. பல் எதனா போட்டிருக்கா? எதனா தொழிலுக்கு எதனா பழகிறேன்? இப்போ தான் இதுக்கு மேலே இதுக்கு மேலே பழகும். சரி, நீங்கள் வியாபாரியா இல்லை சம்சாரியாண்ணா? வியாபாரி. இப்போ இது மாதிரி நல்ல கண்ணை வேணும்னா பிடிச்சி தருவீங்களா யாருன்னா கேட்டால்? அப்படியே உங்கள் ஃபோன் நம்பர் தான் சொல்லிடலாம். உங்கள் பேர்? வெள்ளை. இது தேப்பந்தல் சந்தைக்கு வந்தால் உங்களை பார்க்கலாம். சரிண்ணா, ரொம்ப நன்றிண்ணா. ஆனால் இது காங்காயம் பிரீடு தானேண்ணா? காங்காயம் தான். சூப்பர்ண்ணா. ஆனால் நம்ம சைட்லாம் பார்க்க ரொம்ப கஷ்டம்ண்ணா. பரவாயில்ல, வந்துருக்குங்க. இதெல்லாம் மதுரை சைடு அந்த சைடில் தான் போய் பார்க்க முடியும். பரவாயில்லைங்களாண்ணா. பியூர் காங்காயம். ஆனால் உங்களுக்கு தானே இது? எங்களுக்கு இல்லைண்ணா, வேற யாராவது வாங்கி கட்டி இருக்கிறாங்க. சூப்பர்ண்ணா. காங்காயம், பியூர் காங்காயம் நண்பர்களே. இதெல்லாம் வந்து மதுரை சைடு அந்த சைடில் தான் வரும். நம்ம வேலூர் சைடு அவ்வளோ வர்றதில்ல. இப்போ பார்த்தாக்கா வந்திருக்கு பாருங்கள். இது நாட்டு மாடு தானே? இது நாட்டு மாடு தான். மிஞ்சி போனால் எவ்வளோண்ணா பல் வச்சுருக்காது? 6 பல் இருக்கும். சரி. ஆனால் இது வாங்கினாக்கா எவ்வளோண்ணா வாங்கலாம்? 55,000 சொல்லுங்கிறோம். 45 வந்தால் கொடுத்துடலாம். 45 வந்தால் கூட கொடுத்துடலாம். 50,000 சொல்லி 45,000 வந்தால் கொடுத்துடலான்னு இருக்கிறீங்க. சரிண்ணா. ஆனால் இது எத்தனை போனால் தொழிலுக்கு எதனா இது பண்ணலாமா? ஏர் ஓட்டம். ஏர் ஓட்டம். தரமாக ஏர் ஓட்டம்.
ரொம்ப நன்றிண்ணா. தேங்க்ஸ். 55 சொல்லிட்டு இருக்குங்க. மனசுக்கு அனுசரித்து வந்தால் எவ்வளோண்ணா தரலாம்? 50 வந்தால் கொடுத்துடலான்னு இருக்கிறீங்க. பல்லுண்ணா 4 பல். ஆனால் தொழிலுக்கு எதனா பழகி இருக்குதா எப்படின்னா? பழகிருக்கு. ஆனால் எடுத்துகிட்டு போனால் எத்தனை வருஷம் நான் பயன்படுத்தலாம் தொழிலுக்கு? 10 வருஷத்துக்கு இருக்குது கேரண்டியாக. சரிண்ணா. ஆனால் இப்போ நீங்கள் வியாபாரி சம்சாரிங்களாண்ணா? சம்சாரி வியாபாரிங்களா? ஓகேண்ணா. ஆனால் இப்போ நம்ம நண்பர்களுக்கு இந்த மாதிரி நல்லா தொழிலுக்கு ஏற்ற மாடு வேணால் பிடிச்சி தருவீங்களா? உங்கள் ஃபோன் நம்பர் தான் சொல்லிவிடுங்கண்ணா. 00 52 39 69. உங்கள் பேர்ண்ணா? ரஜினி. உங்களுக்கு கால் பண்ணி கேட்டாக்கா உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணலாம். சரிங்கண்ணா. ஆனால் எந்த சந்தைலாம் வேறு எதனா சந்தைக்கு போகிறீங்களாண்ணா? தேப்பந்தல் போய் சந்தை. சூப்பர்ண்ணா. ஆனால் இப்போ நம்ம நண்பர்களுக்கு தேவைப்பட்ட உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. நல்லதாக பிடிச்சி கொடுங்கண்ணா. ரொம்ப ரொம்ப நன்றிண்ணா. தேங்க்ஸ்ண்ணா. நான் மொத்தம் எத்தனை மாடுண்ணா இன்றைக்கி எத்தனை வந்தீங்க சந்தைக்கு? 3 எடுத்துகிட்டு வந்து 2 ஆகிடுச்சு. இன்னும் 1 இருக்குது. சரி, ரொம்ப நன்றிண்ணா. பாருங்க. அண்ணா வணக்கண்ணா. அண்ணா எவ்வளோண்ணா சொல்லிகிட்ருக்குங்க? இப்போ ரேட்டு மட்டும் சொல்லுங்கள். எவ்வளோ சொல்லிகிட்ருக்கேண்ணா? 90 சொல்லிகிட்ருக்குங்க. எவ்வளோ வந்தால் தரலாண்ணா? ஒரு ஐடியா? ஒரு 85 வந்தால் கூட கொடுத்துடலாம். சரி சரிண்ணா. அண்ணா நீங்கள் கடலை எண்ணெய் 1 லிட்டர் 150. மரச்செக்கு கடலை புண்ணாக்கு 1 கிலோ 55 ரூபா. மரச்செக்கு கடலை புண்ணாக்கு 1 கிலோ 55 ரூபா. மரச்செக்கு கடலை எண்ணெய் 1 லிட்டர் 150. மரச்செக்கு கடலை எண்ணெய் 1 லிட்டர் 150. மரச்செக்கு கடலை புண்ணாக்கு 1 கிலோ 55 ரூபா. மரச்செக்கு கடலை புண்ணாக்கு 1 கிலோ 55 ரூபா. மரச்செக்கு கடலை எண்ணெய் 1 லிட்டர் 150. மரச்செக்கு கடலை எண்ணெய் 1 லிட்டர் 150. மரச்செக்கு கடலை புண்ணாக்கு 1 கிலோ 55 ரூபா. மரச்செக்கு கடலை ஃபோன் பண்ணி கத்துனாரு. நீ என்ன டார்ச்சர் பண்ணுறது? பையன் சொல்லி பண்ண சொல்லு. இப்போ அடியாரா டேய், ஏன்டா சும்மா அடிக்கிறா? எத்தனை பல்லுண்ணா இருக்குது? எத்தனை பல்லில் இருக்குதுங்க? 6 பல்லு, 4 பல்லு. 6 பல்லு, அது 4 பல்லு. எவ்வளோண்ணா சொல்லிட்டு இருக்காங்க? 2 லட்சம். மனசுக்கு அனுசரித்து வந்தால் எப்படின்னா தர மாதிரி? 1.25 வந்தால் கூட கொடுத்துடலாம். சூப்பர்ண்ணா.
அண்ணா வணக்கண்ணா. நம்ம எந்த ஊர்ல தான் வரீங்க? நம்ம எந்த ஊர்ல தான் வரீங்க? நம்ம வட்சத்துலேருந்து வரோம். வருஷத்துலேருந்து வரீங்க. இப்போ நீங்கள் வியாபாரம் சம்சாரியாண்ணா? வியாபாரி தான். வியாபாரி தான். வாரம் பிடிச்சி விற்குவீங்க. சரி, ஆனால் எப்படின்னா சொல்லிட்டுருங்க கண்ணுக்குட்டி இது? இதுவாப்பா? ஆ, இதுவா? இது 17 சொல்கிறான். 17 சொல்கிறீங்க. இப்போ மனசுக்கு அனுசரித்து வந்தால் எவ்வளோ தரலாம்? 16 வந்தால் கூட 16 வந்தால் கூட கொடுத்துடலாம். சூப்பர்ண்ணா. ஆனால் இப்போது நம்ம நண்பர்கள் இந்த மாதிரி நல்லா கன்று வேணும்னா நல்லா பிடிச்சி தருவீங்கண்ணா. உங்களை கான்டாக்ட் பண்ணால் உங்களுக்கு ஃபோன் நம்பர் இருக்குதா? இல்லை. சரி, பேர்? சுகுமார். சுகுமார். தேப்பந்தல் சந்தையில் வந்து சுகுமார்னாக்க தெரியும் எல்லாருக்கும், சொல்லுவாங்க. சரிங்க, அப்போ யாருன்னா நம்ம நண்பர்கள் தேவைப்படும் உங்களை கான்டாக்ட் பண்ண நல்லதாக பிடிச்சி கொடுங்க. ரொம்ப நன்றிண்ணா. பாருங்க, இது எல்லாம் எப்படி நான் சொல்லிட்டுருக்கேன். இது என்னண்ணா? இது இதுவும் 17 ஆகும். என்ன ராகண்ணா இது? பிள்ளை. பிள்ளை. சூப்பர்ண்ணா. சரி, ரொம்ப நன்றிண்ணா. ஆந்திரா கண்ணுங்க தானே? ஆந்திரா கண்ணுங்க இது. ஆனால் நீங்கள் வியாபார சம்சாரிண்ணா? சம்சாரி. இன்னைக்கு எதனா மாடு பிடிக்க வந்துருக்கீங்களா இல்லை நிலவரம் பார்க்க வாங்கிட்டீங்க? எதனா பசு மாடை எப்படி பிடிச்சிருக்கீங்களா? கெடேர் ஒன்று வாங்கி மாடு வண்டி மாடு வாங்கிட்டு வந்தோம். 2 லட்சம் ரூபாய் கூட மாடு வாங்குவோம். மாடு கிடைக்கல. மாடு கிடைக்கல. கலர் மாடு வெள்ளை. ஆஹா, வந்து நாங்கள் வரும். கலர் மாடு வெள்ளை. கலர் மாடு வெள்ளை. வாங்கிட்டு இருக்கோம். சரி. வெள்ளை மாடாக வந்தால் கண்டிப்பாக பிடிச்சிட்டு இருப்பீங்க. கலர்னாக்கா பொடிங்க செவிலில் தோவரே தெரியணும். 2 லட்சம் ஆனால் கூட மாடு வாங்குவோம். 2 லட்சம் வந்தால் கூட வாங்குவீங்க. சூப்பர்ண்ணா. விவசாயம். ஆமாம், இப்போ 5 ஜோடி மாடு நமக்கு இருக்குது. இருப்புலே இருக்குது ஆல்ரெடி. இப்போ இது மாடு வச்சுக்கிறோம். சூப்பர்ண்ணா. சரிண்ணா. எப்பயுமே வந்து வியாபாரத்துக்கு மாடு வச்சிருப்போம். இருந்தாலும் 4 ஜாதி எந்த நாள்லயும் நம்ம கிட்ட இருக்கும். உங்ககிட்ட எப்பவுமே 8 வருஷம் 10 வருஷம் தண்ணீர் மாடு தான் வச்சுக்கிறோம். சூப்பர்ண்ணா. வேற லெவல்ண்ணா. விவசாயி தான். விவசாயி. ஆமா, ரொம்ப நன்றிண்ணா. ஓட்டுவோம். கடலுக்கெல்லாம் போக மாட்டோம். கரும்பு மட்டும் ஓட்டுவோம். சூப்பர்ண்ணா. ஆமா, அது வந்து நாங்க விவசாயத்துக்கு ஏறு ஓட்டுக்குவோம். அங்கங்க விவசாயத்தை விட்டு போயிட்டு இருக்க நேரமே நீங்க விவசாயத்தை காப்பாத்துறீங்க மாடை வச்சு. 2 மணி கூட ஏறு புட்டி ஓட்டி விட்டுட்டு போய் 5 மாடு வண்டி போட்டு கரும்பு ஓட்ட போவோம். சூப்பர்ண்ணா. அதே மாதிரி எங்க இருக்கிற மாடுலாம் பொம்பளைங்க பிடிச்சாதான் மாடு வச்சிருக்கோம். நல்லா எல்லாரும் பொம்பளை கை கூட அடக்கமா இருக்கும். ஆமா, சரிண்ணா. அதுமாரி மாடு தான் வச்சிருப்போம். மணப்பாறை மாடு வச்சாதான் வாங்கணும். அது 13 வருஷம் வச்சிருந்தோம். சூப்பர்ண்ணா. பெரிய மாடு 13 வருஷம். அது சொல்லலாம் மணல் ஓட்டினோம். கரும்பு ஓட்டணும். அப்போ இப்போதான் வித்து ஒரு 2 வருஷம் ஆகுது. இப்போ வேற மாடு வச்சுட்டு இருக்கீங்க. மீதி இன்னும் 4 மாடு. நம்ம எந்த ஊர்ல வரீங்க? ஆட வரோம். கலத்து பக்கத்துலேருந்து 3 கிலோமீட்டர். 3 கிலோமீட்டர். உங்க பேருண்ணா? சுந்தரவேல். சூப்பர்ண்ணா. ரொம்ப உங்களை சந்திச்சது ரொம்ப சந்தோஷம்ண்ணா. ரொம்ப நன்றிண்ணா. இதே மாதிரி விவசாயத்தை காப்பாத்துங்கண்ணா. ரொம்ப நன்றிண்ணா. அதே போல நாங்கள் உரங்கரெல்லாம் அதிகமாக போட்டு பயிர் வைக்க மாட்டோம். அதாவது எருவு தான் அதிகமாக கொட்டுவோம். எருவு தான், இயற்கை உரம் தான் பயன்படுத்துறீங்க. சூப்பர்ண்ணா. வளத்தை வந்து காப்பாத்துறீங்க. அதிகமான மருந்து மேலே பயிரில் பிடிக்க மாட்டோம். ஏன்னா சாப்பாட்டுக்கு வந்து அது வந்து நம்மளுக்கு உபயோகப்படாது. இயற்கை உரம் தான், விவசாயம் தான். ஆமாம். சூப்பர்ண்ணா. ரொம்ப நன்றிண்ணா. உங்களை பார்த்து ரொம்ப சந்தோஷம்ண்ணா. போயிட்டு வரணும். அண்ணா வணக்கண்ணா. அண்ணா நம்மளுக்கு இன்னைக்கு எத்தனை வித்துருச்சாங்க? 12 எத்தனை வித்துருக்கு? 7 வித்துருக்கு. இன்னும் 5 இருக்குதுங்க. பரவாயில்லைங்கண்ணா. நிலவரம் பரவாயில்லைங்க. ஆனால் இது எப்படின்னா சொல்லிட்டு இருக்கீங்க? 35 சொல்லிட்டு இருக்கீங்க. மனசுக்கு அனுசரித்து வந்தானா 32 கேட்குறாங்க. எவ்வளோ உங்களுக்கு மனசுக்கு எவ்வளோ வந்தானா? 30 ரூபாய்க்கு முன்ன பண்ண வந்தால் கொடுத்துருவோம். 30 ரூபாய்க்கு முன்ன பண்ண வந்தால் கொடுத்துருவீங்க. சரிங்க. ஆனால் இந்த மாதிரி நம்ம சம்சாரி நல்லா கடையிருக்கானா உங்களுக்கு தேவைப்பட்டா, நம்ம நண்பர்கள் தேவைப்பட்டா கேட்டால் பிடிச்சி தருவாங்க. ஆனால் நம்மள்தே இருக்குதுங்க. சூப்பர்ண்ணா. ஆனால் நீங்கள் எந்தெந்த சந்தைகளாக போகிறீங்கன்னா? பெங்களூர் வரைக்கும் போகிறீங்க. இப்போ எந்த மாதிரி வேணாலும் சொல்லி உங்கள்கிட்ட கண்ணு தேவைப்பட்டு கேட்டால் நல்லதாக பிடிச்சி கொடுப்பீங்க. சரிண்ணா. ஆனால் உங்கள் பேர்? நடராஜன். அப்படியே உங்கள் ஃபோன் நம்பர் இருந்தால் சொல்லிவிடுங்கண்ணா. 94 86 27
78. ஆனால் ஆல்ரெடி உங்களுடைய வீடியோஸ் எல்லாம் நான் போட்டிருக்கேன் நம்ம சேனலில். இருந்தாலும் புதுசாக வர நண்பர்களும் உங்களை பார்த்து உங்களை கான்டாக்ட் பண்ணி நல்லா தேவைப்பட்டோம் பிடிச்சிக்கிட்டோம். நல்லா பிடிச்சிக்கிட்டோம். ரொம்ப ரொம்ப நன்றி நானா. போயிட்டு வரேங்கண்ணா. தேங்க்ஸ். புண்ணாக்கு 1 கிலோ 55 ரூபாய். மரச்செக்கு கடலை புண்ணாக்கு 1 கிலோ 55 ரூபாய். மரச்செக்கு கடலை எண்ணெய் 1 லிட்டர் 150. மரச்செக்கு கடலை எண்ணெய் 1 லிட்டர் 150. மரச்செக்கு கடலை புண்ணாக்கு 1 கிலோ 55 ரூபாய். மரச்செக்கு கடலை புண்ணாக்கு 1 கிலோ 55 ரூபாய். மரச்செக்கு கடலை எண்ணெய் 1 லிட்டர் நல்லா போட்டுடலாம். ஆனால் இது எவ்வளோண்ணா சொல்லிட்டு இருக்கீங்க? 75 சொல்லிட்டு இருக்கீங்க. இப்போ மனசு அனுசரித்து வந்தால் எவ்வளோண்ணா தர மாதிரி? 60 வந்தால் கூட கொடுத்துடலாம். சரி சரிங்கண்ணா. ஆனால் இப்போது இது எத்தனாவது கண்ணுண்ணா இப்போ? ஆனால் இப்போ எடுத்துகிட்டு போனால் பால் எவ்வளோண்ணா தரும் கம்பல்சரி? 5 லிட்டர் 6 லிட்டர் கம்பல்சரி இருக்குது. சரி சரிங்கண்ணா. ஆனால் இப்போ நம்ம நண்பர்கள் இந்த மாதிரி நல்லா சூப்பரான பால் மாடாக வேணும்னா கேட்டால் பிடிச்சி தருவீங்கண்ணா. ஆனால் அப்படியே உங்கள் பேர் ஃபோன் நம்பர் தான் சொல்லிட்டுங்கண்ணா. சரிங்கண்ணா. ஆனால் இப்போ நண்பர்கள் தேவைப்பட்டு உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. நல்லா தான் பிடிச்சிக்கணும். ரொம்ப நன்றிண்ணா. போயிட்டு வரேங்கண்ணா. இது ரகண்ணா ரகண்ணா ஜெர்சி. சரி சரி. சிந்து கலப்பீங்களா அது? ஓகேண்ணா. அது சென்னையாக இருக்குதுங்களாண்ணா? சரி. ஆனால் அது எப்படிண்ணா தர மாதிரி? அண்ணா சரி 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 சரிங்கண்ணா. சரி ரொம்ப நன்றிண்ணா. பார்க்கலாண்ணா. ஏதோ நல்ல மாடு. சரி. குடத்தில் கறந்து குடத்தோட அனுப்பு. குடத்தில் கறகுறாரு அண்ணா. சரி அண்ணா நான் ஒரு ஷார்ட் எடுத்துக்கலாம். அண்ணா வணக்கண்ணா. அண்ணா நீங்கள் வியாபாரியே சமைச்சாருங்களாண்ணா? வியாபாரி தான். ஆனால் நீங்கள் எத்தனை மாடுண்ணா பிடிச்சிட்டு வந்தீங்க? 6 மாடு எடுத்துனா எத்தனை போயிருக்கு? எத்தனை இருக்குது? 3 மாடு இருக்குது. ஆனால் இது எப்படின்னா சொல்லிட்டு இருக்கீங்க? 60 ரூபா சொல்லிட்டு இருக்கீங்க. இப்போ மனசுக்கு அனுசரித்து வந்தால் எப்படின்னா தர மாதிரி? 55 வந்தால் கூட கொடுத்துடலான்னு இருக்கிறீங்க. ஆனால் பல் எப்படின்னா? 4 பல். ஆனால் கண் இப்போ காலையில் தான் போட்டுன்னு சொன்னீங்க. நேற்று போட்டுச்சுங்களா? பாலெல்லாம் எப்படின்னா தரும்? 10 லிட்டர் இருக்குது கம்பல்சரி. சரிண்ணா. ஆனால் இப்போ நான் நண்பர்களுக்கு யாருன்னா நல்லா இந்த மாதிரி பால் மாடு வேணும்னா நீ பிடிச்சி தருவீங்களாண்ணா? கண்டிப்பாக தருவேன். அப்படியே உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லிட்டுங்களா? 86 82 00 23 11. உங்கள் பேருண்ணா?
முருகன் துரைமுருகன். துரைமுருகன் சூப்பர்ண்ணா. ஆனால் உங்களை கான்டாக்ட் பண்ணாங்க நம்ம நண்பர்கள் நல்லதாக பிடிச்சி கொடுங்கண்ணா. ரொம்ப ரொம்ப நன்றிண்ணா. போயிட்டு வரேண்ணா. 4 மாடு வாங்கி கொடுத்துருக்குறீங்க. சரி சரி சரி. உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லிடுங்க. 73 ஆ 39 ம் 03 ம் 73 21. பேர் ஓ பன்னீர்செல்வம். ஓ பன்னீர்செல்வம். சூப்பர்ண்ணா. சரி வரேண்ணா. ரொம்ப நன்றிண்ணா. பார்க்கலாம். கே பன்னீர்செல்வம் பேர். ஏ பன்னீர்செல்வம். கே பன்னீர்செல்வம். ஆல்ரெடி உங்களுதெல்லாம் இருக்குது வீடியோ. இருந்தாலும் புது நண்பர்கள் எடுக்கிறேன். வேற ஒன்றும் இல்லை. சரி போயிட்டு வரேங்க ஐயா. 10 லட்சம் நீ எது மாதிரி 10 லட்சம் அண்ணா வணக்கண்ணா. அண்ணா நம்ம சம்சாரி வியாபாரிண்ணா. ரெண்டுமே வீட்டிலேருந்து எத்தனை வரைக்கும் பிடிச்சும் தரீங்க? வீட்டிலேருந்து பிடிச்சி வரும். சரி சரிண்ணா. ஆனால் இது எப்படின்னா சொல்லிட்டு இருக்கீங்க? 52,000 சொல்கிறோம். 51,000 வந்தால் கொடுக்குறோம். 51 வந்தால் கூட கொடுத்துலான்னு இருக்குது. பல் எத்தனைண்ணா இருக்குது? பல்லு வந்து இப்போ 2வது கண்ணு. 2வது கண்ணு. சரி சரிண்ணா. ஆனால் இப்போ இது என்ன ரகண்ணா? இது ஜாதி நல்ல ஜாதி மாடு தான். ஜாதி மாடு தான். ஆனால் சிந்து கிராஸ் சிந்து கிராஸ் மாதிரிங்க. ஓகே. ஆனால் பால் எத்தனை லிட்டர்னா கறக்கும்? மாடு வந்து காலையில் வந்து 5 கறக்குது. சாயங்காலத்தில் வந்து 4.5 இருக்குது கம்பல்சரி. ஓகேண்ணா. ஆனால் எத்தனை நாள் ஆச்சுண்ணா கண்ணு போட்டு? இன்னைக்கோட 7 நாள் ஆகுது. இன்னையோட 7 நாள் ஆகுது. சரி சரிண்ணா. ஆனால் மொத்தம் எத்தனை எடுத்துன்னு வந்தேன் இன்னைக்கு? இன்னைக்கு எத்தனை மாடுனா பிடிச்சி வந்தேன் சந்தைக்கு? ஒரு மாடு தான் பிடிச்சி வந்துருங்க. இருக்கு இன்னும் போயிட்டு இருக்கு. சொந்த தீவனம் இருக்குது. கால்நடை தீவனம். தீவனம் பில்லு ஒன்று அப்படியே கொடுக்குறோம். 150 ரூபா சம 100 ரூபா சம சொல்லுங்க. ஓகே ஓகே. ஒரு ஆள் தூக்குறமேனா 100 ரூபா. சரி சரி. தூக்குறமேனா 150 ரூபா. எந்த ஊருண்ணா நம்மளுது? சந்தமேடு. அது அந்த மல்லிக்கடை இருக்குது எதில். ஓஹோ இங்கே தான். அருள்முருகன் ஒரு மல்லிக்கடை பார்த்தோம் அவங்க. ஓஹோ ஓகே ஓகே ஓகேண்ணா. தேப்பந்தல் வேணும்னா உங்களுக்கு தீவனம் வேணும்னாலும் நீங்கள் ரெடி பண்ணி தரீங்க. எப்போ கேட்டாலும் கொடுக்குறோம். தீவன பயிர் தீவன பில்லு தீவன பயிர் உளுத்தம்பட்டு எல்லாம் இருக்குது. ஆனாலும் நம்ம தீவன பில்லு ரெகுலராக இப்போ கொடுக்குறோம். ஒன்றை மாட்டுக்கு கம்மி ரேட்டுக்கும் கொடுக்குறோம். போன சனிக்கிழமை போட்டதுங்க. ஓகேண்ணா. சரிண்ணா. ஆனால் நம்ம நண்பர்களுக்கு தீவனமோ இல்லை கண்ணு இதெல்லாம் வாங்கினா உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. நல்லதாக பிடிச்சி கொடுங்கண்ணா. நல்லதாக கொடுங்கண்ணா. ரொம்ப நன்றிண்ணா. போயிட்டு வரேங்க. நம்பர் போடுங்க. சொல்லுங்கண்ணா. 98 43 30 81 19. உங்கள் பேர் சொன்னா? செல்வம். செல்வம் சொன்னீங்க. சந்தமேடு அருள்முருகன் மல்லிக்கடை. ஓகேண்ணா. ஒரு பார்த்தாங்க எல்லாத்தையும் பாரு. எவ்வளோ வருது பார்த்து நல்ல பையன் தான்.
கிராஸ்ண்ணா, கிரில்லு கிராஸு, கிருன்னே வச்சுக்கோ. கிரு தான். சரி, ஆனால் பல்லில் எத்தனை பல்லுலாம் இருக்கும்? 2 பல்லில் இருக்குது. சூப்பர்ண்ணா. இப்போ சனியாக இருக்குங்களா? சரிங்கண்ணா. ஆனால் எவ்வளோண்ணா சொல்லிட்டு இருக்கீங்க? இதுவாண்ணா ஆ 45,000 சொல்லிட்டு. 45 சொல்லிட்டு இருக்கீங்க. அது 55 சொல்லுது. 45 ரூபா. 45 வந்தால் கூட கொடுத்துடலாம். ஆனால் இப்போ மனுசரிச்சு வந்தாங்க 45 வந்தால் கொடுத்துடலாம். 5 ரூபா முன்ன பின்னா. சரிங்கண்ணா. ஆனால் இப்போது இது ஃபஸ்ட்டு நீத்து இதுதானா? ஆமாம், ஃபஸ்ட்டு தலையீத்து தான். சூப்பர்ண்ணா. இப்போ எடுத்துகிட்டு போனால் எத்தனை ஈத்து வரீங்கண்ணா அது பயன்படுத்திக்கலாம் ஃபுல்லாக இந்த மாடு? ஆனால் வெச்சு இருந்தால் எவ்வளோ பார்த்து நம்ம பராமரிக்கிறது பொறுத்து தானே இருக்குது. நம்ம நல்லா எப்படி பராமரிக்கிறோமோ அதான் விஷயம். அது எத்தனை வருஷம் வேணாலும் நம்ம வச்சுருக்கலாம். பல்லே சரியானா கூட கண்ணு போடும். பராமரிப்பு நம்ம பார்த்துக்கிறத வச்சு தான் இருக்குது, முறை தான் இருக்குங்க. சரிங்கண்ணா, ரொம்ப சூப்பர்ண்ணா. ஆனால் இதுதான் சிந்து கிராஸுங்க. சூப்பர்ண்ணா. ஆனால் இது எத்தனை பல்லுண்ணா இருக்குது? இது 4 பல்லு வரும்ண்ணா. 4 பல்லு இருக்குங்க. சூப்பர்ண்ணா. ஆனால் இப்போ எத்தனை லிட்டர்ண்ணா பால் கறக்க வாங்கிட்டு போனால்? ஆனால் 2 வேலையும் சேர்த்து இப்போதைக்கு தலைச்சீத்து தான். தலைச்சீத்து கறந்த பேர் தான் தெரியும். அதோட நிலவரம் ஒரு 13 லிட்டர் வரும். கம்பல்சரி 13 லிட்டர் கிட்டே வருங்க. பராமரிச்சோம்னாக்கா நல்லா அதுக்கு மேலே கூட முன்ன பின்ன வரலாம். சரி, எவ்வளோ சாப்பிட்டோ அவ்வளோதுக்கு அவ்வளோ கறக்கும். அவ்வளோதான். சூப்பர்ண்ணா. ஆனால் நீங்கள் எந்த ஊர்லேருந்துண்ணா வரீங்க? நாங்கள் இந்த பக்கம் ஜமுனாமத்தூர் கீழே வந்து வரீங்க. இப்போ எந்தெந்த சந்தைகள்லாம் நீங்கள் போகிறீங்கன்னா? ஆனால் இதுக்கு தேப்பந்தல் வருவோம், பொய்கைக்கு போகிறீங்க, தலாங்குளம். சரிங்கண்ணா. ஆனால் இப்போ நம்ம நண்பர்களுக்கு யாருன்னா இந்த மாதிரி நல்லா பால் மாடு வேணும்னா பிடிச்சி பிடிச்சி தருவீங்களாண்ணா? இல்லைண்ணா, நம்ம அந்த இதுக்கு போகிறது இல்லை. நம்ம வாங்கிட்டு வந்தால் ஏதோ ஒன்று கொடுப்போம். இது நேரம் அப்போ சந்தையில் நேரடியாக வந்தால் உங்களை பார்க்கலாம். நேரில் வந்தால் நல்லா தான் பிடிச்சிட்டு போகலாம். உங்ககிட்ட வந்தாக்கா நல்ல பொருளாக பிடிச்சிட்டு போகலாம். சரி, ரொம்ப நன்றிங்கண்ணா. தேங்க்ஸுங்கண்ணா சொன்னதுக்கு.